இது மாதிரி இன்னொரு தடவை உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டுச்சு, இங்க ஒரு கொலையா விடாமா? அப்போ என்ன கொலையா நான் சொல்றீங்களா? இல்லப்பா, இல்ல. முனிமா, பசிக்குதே. போட்டு வச்சுக்கிறேன், கொட்டிக்க. எனக்கா? எதிர்பார்க்கவே இல்லையா? நான் அத்திபூத்த மாதிரி இருக்குது. முந்தியெல்லாம் சோறுன்னு கேட்டா லேட்டா போடுவேன், அப்படியே சோறு வச்சாலும் தண்ணி வைக்க மாட்டேன். ஏமா தண்ணி வைக்கிறேன்னு தலையை தூக்கிறதுக்குள்ள இலையை எடுத்துட்டு போயிடுவேன். எனக்கா? போடு, இரு 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 இரு. என் தீனி உனக்கு தெரியுமில்ல. நல்லா சாப்பிடு. ஆஹா, அம்மா இந்த சோத்தை கண்டு ஐயோ, என்னங்கற காரம் ரொம்பவா? நமக்கு தான் எப்பவும் எதுலயுமே காரமே கிடையாது. என்ன இனிப்பு, என்ன முனிமா, ஒரு டம்ளர் ஒண்ணு கொண்டா. அதான் தண்ணியோட வச்சிருக்கேன். நான் இதை கேட்கல, ஒரு காலி டம்ளர் கொண்டா. அம்மா. என்ன அம்மா? பெத்தவ நினப்பு. எங்கற சாப்பாடு எப்படி தெரியல. இத பாரு, நீ வச்ச தண்ணீர், இது நான் வடிச்ச கண்ணீர். டிரைவரே, நான் உன்னை கட்டிக்கிறேன். நிஜமாவா? சத்தியமா. முனிமா, உன் இரும்பு இதயம் எப்படி இறங்கிச்சு? அதுவா, நீ எனக்கு புருஷன் ஆகிறதுக்கு உனக்கு தகுதியும் பொறுமையும் இருக்குதான்னு சோதிச்சு பாக்கிறதுக்காக குழம்புல உப்பு, புளி, மிளகாய் இதெல்லாம் அளவுக்கு மீறி அள்ளி போட்டேன். நீ என்னடான்னா ஒரு வார்த்தையும் சொல்லாம கண்ணீரை கிளாஸ்ல புடிச்சுக்கிட்டு கம்முன்னு சாப்பிட்டு நான் வச்ச கல்யாண பரீட்சையில தேறிட்டேங்கிறேன். நீ வச்சது பரீட்சைன்னு தெரிஞ்சுதான் பேசாம சாப்பிட்டேன். என் தெரியல என்ன செஞ்சிருப்பேன்? என்ன செஞ்ச? ஏதாவது சொல்லி காரத்துக்கு விஷம் மானுமில்ல, புள்ளி மானுமில்ல. கைதடா, இப்படி ஒரு கலாட்டா உங்களுக்குள்ள இருக்குன்னு ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்கூடாது. சொல்லிருந்தா மோசம் போயிருக்குமே. சுமார் முட்டாள். இப்போவா இந்த பட்டம்? சரி, அறிவு கேட்டவனே. இது நல்லா இருக்க, அதை வச்சுக்க. ரைட்டு. டேய், மாலதி தான் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. நீங்க 2 பேராவது கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுல கொஞ்சம் ரகலை பண்ணுங்களேன். டேய் தீவிட்டி, உன் மோதிரத்தை கைட்டு அவ கையில மாட்டு. பிரச்சனை ஏன் சும்மா இருக்க? மோதிரத்தை கைட்டு அவன் கையில மாட்டு. இதுதான் கல்யாணம். அப்பா, எப்படா இதை கரெக்ட் காத்துக்கிட்டு இருந்தேன். என் மோதிரம் மாத்த வேணாங்க. என்னவா? டிரைவர் கையில கிடக்கிறது ஓல்டுங்க. எச்எபிஎல் வாங்குறது. இது ஒரிஜினல். பாத்தியாடா, உங்ககிட்ட அவளே வடிச்சிட்டா. அவதான உங்களுக்கு நாய்க்கு விடாத. 2 கையில மோதிரத்தை கைட்டுங்க. கேடு எக்ஸிபிஷன். முனியம்மா, எப்படி கூப்பிடுறது? முனிமா. முனிமா கழுத கழுத. இந்த முனியம்மா, என் ஞாபகமா அவன் கையில மாட்டு. டேய், உன் பொண்டாட்டி மோதத்தை அவ கையிலேயே மாட்டு. கைய கொண்ட. 2 கழுதணும் நல்லபடியா இருங்க. எசமா, நீங்க நல்லா இருங்க. ஐயோ அத்தா, என்ன இது? அத்தா, எத்தனையோ தடவை நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்து உங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை கண்டுக்காமையே இருந்தேன். அதுக்காகவா இப்போ என் கண் முன்னால வீட்லயே குடிக்க ஆரம்பிச்சேன். நம்ம வம்சத்துல யாருக்கும் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பெருமையை நீங்க கெடுத்துடாதீங்கத்தான். குடிய கெடுக்கிற இந்த பேயை வீசி எங்கிட்ட புறப்படுங்கத்தான். நம்ம ஊருக்கு போயிடுவோம், புறப்படுங்க. பைத்தியக்காரி, உனக்கு என்னடி தெரியும்? வேண்டாம் வேண்டாம், உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். குடிக்காதீங்க தான், குடிக்காதீங்க. அத்தா, நான் சொல்றதை கேளுங்க. நீ விடப்போதே இல்லையாப்பா? உங்க அம்மா மேல ஆணையா சொல்றேன், நீங்க குடிக்க கூடாது. உங்களை நான் குடிக்க விட மாட்டேன், விடவே மாட்டேன். விட மாட்டேன், மாட்டேன், விட
முருகா, என் புருஷன் மேல எனக்குள்ள அன்புக்காக அவருக்கு பாதுகாப்பா இருந்த அத்தைய வீட்டை விட்டு போக சொல்லிட்டேனே. குடும்பத்தை காப்பாத்துறதுல கண்ணும் கருத்துமா இருந்த தம்பியோட மனசையும் கஷ்டப்படுத்திட்டேனே. அவங்க இருந்தாலாவது இவருக்கு கொஞ்சம் பயம் இருக்குமே. இப்போ எனக்கு ஒரு ஆதரவும் இல்லாம போயிடுச்சு. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? அத்தா, 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 என்னத்தா இது? அத்தா, ஐயோ, இங்க யாரு இல்லையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தா, நான் என்ன பண்ணுவேன்? அத்தா, அத்தா. அம்மா, ஏற்கனவே அவர் இருதயம் பலவீனமா இருக்கு. அதோட திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சினால இப்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலைமையில அளவுக்கு மீறின குடி வேற. ஏமா, அப்படி அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் சமீபத்தில் ஏதாவது நடந்திருக்கா? டாக்டர், அவர் மேல உயிரையே வச்சிருக்கிற அவங்க அம்மாவையும் தம்பியையும் வீட்டை விட்டே போக சொல்லிட்டோம் டாக்டர். ஒருவேளை அவங்கள பார்த்தா அவர் மனசுக்கு ஆறுதல் கிடைச்சாலும் கிடைக்கலாமா? அப்படின்னா நான் உடனே போய் அவங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வந்துடுறேன் டாக்டர். இல்லம்மா, இப்ப நீங்க அவரை விட்டு போகவே கூடாது. எந்த நிமிஷமும் நீங்க அவர் பக்கத்துல தான் இருக்கணும். ஐயோ நடராஜா, நீ போயிட்டு வா. நான் வரேம்மா. அம்மா, கவலைப்படாதீங்க, நான் போய் சொல்றேன். ஐயா, ரொம்ப ஆபத்தான நிலைமை. உடனே வந்து பார்க்கணும்னு நான் சொன்னதாக அத்தை கிட்ட சொல்லுங்க ஐயா. சொல்றேம்மா. அண்ணா, அம்மா, உங்க பெரிய பிள்ளை உடம்பு ரொம்ப மோசமான நிலைமையில படுத்த படுக்க கிடக்கிறாரம்மா. ஐயோ கடவுளே. உங்களை உடனே வர சொல்லி கௌரியம்மா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கம்மா. நான் வர்றேம்மா. என்னடா கேட்டுக்கிட்டு பேசாம நிக்கிற? புறப்படு. எங்கம்மா? எங்கயா? உங்க அண்ணனை பாக்குறதுக்குப்பா. உங்களை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன அந்த இடத்துக்கு நான் வர தயாரா இல்ல. மருது, என்னடா அப்படி சொல்ற? என்ன இருந்தாலும் உங்க அண்ணன் இல்லையா? யாரு? அவரா? பெத்த தாயை தான் கொண்டாட்டியை விட்டு வெளியே போக சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அவரா என் அண்ணன்? அம்மா, என் பெண்டாட்டி மட்டும் அது மாதிரி உங்களை பேசி இருந்தா அந்த இடத்துலயே அவன் கழுத்து குறிச்சு கொண்டு இருப்பேன். தம்பி, அதெல்லாம் நினைச்சு பாக்குறதுக்கு இதுவாடா நேரம்? உங்க அண்ணன் படுத்த படுக்கையா கிடக்குறான். அவனை போய் பார்க்காம இருக்கலாம். ஐயோ, நான் உங்களை போக வேண்டாம் சொல்லலையே. போங்க, நல்லா பாருங்க. நானே பணம் தர்றேன், வைத்தியத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். என்ன வேணும்னாலும் செய்து உங்க தலைப்புள்ளைய நான் காப்பாத்துறேம்மா. ஆனா என் தாயை அவமானப்படுத்த அந்த வீட்டு தலைவாசல மட்டும் என் கால் மிதிக்காதம்மா, மிதிக்காது. ஐயோ மருது, பாருங்க, என்ன இருந்தாலும் நீங்க அண்ணன் தம்பி, உங்களுக்குள்ள 1000 இருக்கும். இன்னைக்கு சண்டை போட்டுக்குவீங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவீங்க. இடையில இருக்கிற என்ன பொல்லாதவள் ஆக்கிடாதீங்க. உங்க அம்மாவோட என்னையும் அனுப்பி வைங்க. தாராளமா அம்மா கூட போ. நான் ஒர்க் ஷாப் போயிட்டு வரேன். தம்பி, நான் சொன்னதை கேளுடா. இப்ப எப்படி சொல்ற? நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீ தாண்டா என் கூட சேர்ந்து அழப்போற. ரத்த பாசம் ஒண்ணு சும்மா விடாதுடா. அம்மா, அண்ணா உங்களை எப்ப வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாரோ அப்பவே என் பாசம் உணர்ச்சி என்ன விட்டு போயிடுச்சு. நான் அழமாட்டேம்மா, நான் அழவே மாட்டேன். தம்பி, மருது மருது, நான் சொல்றதை கேளுடா. அம்மா, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. அத்தா, மருது மருது. ஐயோ சோமு, பெரியவனே, நான் என்னடா செய்வேன்? அத்தை, நான் வரேன், சீக்கிரம் புறப்படுங்க. சோமு, சோமையா. அத்தை, மறதி, வந்துட்டீங்களா அத்தை? வந்துட்டீங்களா? புருஷங்கிறதுக்காக என்ன மறந்து நான் தான் ஏதேதோ பேசிட்டேன். நீங்களும் அதை மனசுல வச்சுக்கிட்டு பெத்த புள்ள, அதுலயும் தலை புள்ளைங்கிற பாசத்தை கூட மறந்துட்டு உங்க புள்ளைய பார்க்காம இருந்துட்டீங்களே. இது உங்களுக்கே நியாயமா? பாருங்க அத்தை, பாருங்க. சோமையா, சோமு, சோமு, ஏ ராஜா, உனக்கு என்னடா ஆச்சு? கொஞ்சம் கண்ணை திறந்து பாருடா. சோமு, அம்மா அம்மான்னு கூப்பிட்டீங்களே, அம்மா வந்திருக்காங்க. கண்ணை திறந்து பாருங்களேன், பாருங்க. அத்தா, சோமு, ராஜா, பாருடா ராஜா. சோமு, சோமியா, பெரியவனே, கண்ணை திறந்து பாருப்பா. நான் வந்திருக்கேன், அம்மா வந்திருக்கேன்டா. கண்ணா, அம்மா சோமு, வந்துட்டியம்மா? வந்துட்டேன்பா, வந்துட்டேன். நீ மட்டும்தான் வந்தியம்மா? மாலதி வந்திருக்கு பாருங்க. வா மாலதி.